கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தினுடைய 4வது பாகத்தை சிந்திப்பதற்கு நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் வசனங்கள் 4 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 20:5 தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். 18வது வசனத்திலிருந்து இப்ப வாசிக்கிறேன். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடிவா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால், நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டனிடத்தில் சொன்னால், நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 2 வேத பகுதிகள், தாவீதும் யோனத்தானும், இவங்க 2 பேருடைய, குறிப்பா தாவீதினுடைய முயற்சி என்னன்னா, சவுலுடைய இருதயத்தை, சவுலுடைய மனதை, சவுலுடைய உறுதியான தீர்மானத்தை அறிந்து கொள்ளணும். சவுலுடைய மனதை இன்றைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லணும்னா டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்து அறியணும். இது ஒரு வரம். இது சவுலுடைய ஆவியை, சவுலுடைய நிர்ணயம் என்ன, அதை பகுத்து அறிகிறதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள், திட்டங்கள், ஆலோசனைகள். இங்க தாவீது யோனத்தானுடைய இந்த உறவுல கர்த்தரை நடுவாக வைத்து, கர்த்தரை முன்னிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. யோனத்தான் தாவீதுகிட்ட சொல்லும் போதும் கூட 14வது வசனத்துல, நீர் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. தாவீது யோனத்தான்கிட்ட சொல்லும் போதும் கூட 8வது வசனத்துல, உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, கர்த்தருக்கு முன்பாக நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு தாவீது யோனத்தானை பார்த்து சொல்றதும், யோனத்தான் தாவீது கிட்ட கர்த்தர் நிமித்தமாய் தயை கேட்பதும், தயை செய்ய வேண்டிக் கொள்வதும், அடுத்து 2 பேரும் பேசுனதுக்கு எந்த விதமான ஒரு பாண்டு பத்திரம் சொல்ற, எந்த விதமான ஒரு கவர்னன்ட் டாக்குமெண்ட்னு சொல்ற அந்த ஒரு உடன்படிக்கை உயில் பத்திரம் எதுவுமே கிடையாது. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, 21வது வசனத்துல யோனத்தான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு வந்து இதை சொல்லாமற் போனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. நான் உனக்கு சமாதானம்னு பதில் சொல்லி அது நிமித்தம் நீர் நாட்டை விட்டு தப்பித்து ஓடுகிறதற்கு உனக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் உனக்கு சொல்லாமற் போனால்
கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் யோனத்தானுக்கு செய்வாராக அப்படின்னு சொல்லி யோனத்தான் சொல்றார். இங்க ரெண்டு பேருமே கர்த்தரை முன்னிட்டு தான் அவங்க ரெண்டு பேருடைய உறவு, கர்த்தரை நடுவாக வைத்து தான் அவங்க ரெண்டு பேரும் சம்பாஷிக்கிறாங்க, பேசுறாங்க, ஆலோசிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சில் கூட பார்த்தீங்கன்னா 23வது வசனம், நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி அப்படின்னு தான் யோனத்தான் சொல்றார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவங்க பேசுகிறத அல்லது வாட்ஸ்அப்பில் எழுதுகிறத, பதில் கொடுக்கிறது, இது எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அதனால நாம தேவ பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை முன்னிட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனிக்கிறார். இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காட்னு சொல்றோம்ல. பொதுவாக திருச்சபைக்கு, ஆலயத்திற்கு அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு கீபோர்ட்லாம் வாசித்து பாட்டெலாம் பாடி, குறிப்பாக அந்த திருப்பந்தி நேரத்தில் அழுகிற மாதிரி சில பேர்லாம் உண்மையாக அழுகுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சில பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதை தான் சொல்ல வரேன். உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக பேதுருவை போல மனம் கசந்து அழுகிறது தவறு இல்லை. ஆனால் சில பேருக்கு அது மோளம் அடித்தா தான் சாமி வரும்ன்ற அந்த பழைய பழக்க தோஷத்தில் அவங்களுக்கு மியூசிக் இருக்கணும், அவங்களுக்கு பக்கத்தில் 4 பேர் ஒப்பாரி வைக்கணும். அந்த பாடலை கூட மைக்கில் பாடும்போது கூட அது ஒரு அதிர்ற குரல்ல, அழுங்குரல்ல, அன்பு கூறுவேன் அப்படின்னு தொண்டை அடைச்சு பாடுனா கேட்குறவங்களுக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில், கவலையில், அழுத்தத்தில், ஏமாற்றத்தில் இருப்பாங்க. அதை இங்கே அழுது, அந்த அழுகி இங்கே அழும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு பக்தியாக அவங்க ஆராதிக்கிறாங்க. அவங்க எதுக்கோ அழுவாங்க. அந்த அழுகி இங்கே அழும்போது பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் அப்படின்ற வார்த்தையின்படி சில நேரத்தில் அழும்போது கூட இது எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல. அது கர்த்தர் தான் அறிவார். அதனால் இங்கே நம்ம நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நடவடிக்கை எல்லாத்துலேயும் கர்த்தரை முன்னிட்டு நாம் இங்கே இருக்கிறோம். இந்த அதிகாரம் முடியும் போது கூட யோனத்தான் தாவீதை நோக்கி 42வது வசனத்தில், நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் அப்படின்னு திரும்பவும் நினைப்பூட்டுறாரு யோனத்தான் தாவீதுக்கு. ஸோ இங்கே கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தரை சாட்சியாய் வைத்து, கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து, கர்த்தர் நிமித்தம், எத்தனை வார்த்தை பாருங்க. அதாவது இதெல்லாத்தையும் நீங்களும் நானும் பட்டியலிட்டு பார்த்தோன்னு வச்சுங்க. கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுதல், உடன்படிக்கை செய்தல். அதனால தான் திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்பாக, தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை, ஒப்பந்தம் அங்கே எடுக்கப்படுது. அந்த கணவன் மனைவி திருமண வாழ்வில் இணைகிறாங்க. ஸோ உடன்படிக்கை என்பது 2 மனிதர்களுக்குள்ள பலவிதமான உடன்படிக்கை இருக்கு. ஆனால் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய உடன்படிக்கை தேவ பயத்தினால் எடுக்கப்படுகிற ஒரு ஒப்பந்தம், ஒரு ஐக்கியம். இங்கே ஒரு வார்த்தையை யோனத்தான் தாவீதுட்ட சொல்றார். 14வது வசனத்திலிருந்து, நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி தாவீதினிடத்துல ஆணையிட்டான்னு 17வது வசனத்துல வாசிக்கிறோம். 16ல் உடன்படிக்கை பண்ணினார், 17ல் ஆணையிட்டார்.
ஆங்கிலத்தில் கவனன்ட் அண்ட் ஆத், OATH, உடன்படிக்கையும் பண்றாங்க, ஆணையும் இடுறாரு. ஏன் யோனத்தான் தாவீது கிட்ட தன்னுடைய சந்ததியை குறித்தும் அவர் அக்கறையோடு பேசுகிறார் அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனார் சவுல் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறதுக்கு தீவிரிக்கிறார். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துனா அது அந்த குடும்பத்துக்கும் அந்த சந்ததிக்கும் ஒரு சாபம். சவுளுடைய செயலின் நிமித்தம் சவுளுடைய சந்ததிக்கு சாபம் வரப்போகுது. அந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாவத்தின் சம்பளம் மரணம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கினை அப்படின்னு சொல்லி நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, நாம் முற்காலத்தில் தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம், அவருடைய கோபத்திற்குட்பட்டு இருந்தோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. விசுவாசியாதவர்களோ ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று. அவங்க ஏற்கனவே தேவனுடைய கோப ஆக்கினைக்கு தண்டனைக்கு உட்பட்டவர்கள். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் அந்த சாபத்திற்கும் உட்பட்டிருக்கிற இந்த மனுக்குலம் நாம் அனைவரும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு தாவீது அவர் பகிரங்கமாக சங்கீதம் 51 அவர் பாடியிருக்கிறார். அந்த பாவ சந்ததியில பிறந்த நீங்களும் நானும், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் நாம், ஆண்டவரிடத்துல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய வீட்டாருக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு. ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் முழு குடும்பத்திற்கு பாதுகாப்பு, ரட்சிப்பு. அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவதற்கு இந்த நபரை தான் கர்த்தர் பயன்படுத்துறாரு. அப்படி அந்த குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிரிக்கிற சவுளுடைய இந்த சாபத்திற்கு யோனத்தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தான் தாவீதிட்ட தயவாக உடன்படிக்கை செய்து அவர் ஆணையிட்டு பேசுறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த போது, ஆதியாகமம் 15வது அதிகாரம், இந்த முழு அதிகாரத்தையும் நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 15ல் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் போது அங்க என்ன நடக்குது? 7வது வசனத்திலிருந்து, பின்னும் அவர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், அல்லது அப்ப பேர் மாறல் ஆபிராம், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டியையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பிற்பாடு 13, அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமை குறித்தும் கர்த்தர் தெளிவா சொல்றார், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன் என்றார். இங்க ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ண போது அங்க என்ன நடந்தது? அங்க ஒரு பலி செலுத்தப்பட்டது.
உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்க கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பலி செலுத்த சொல்லி, அதற்கு எப்படி எதை பலி செலுத்தணும், எதை வெட்டி துண்டமாக வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல கர்த்தர் அந்த அக்கினியின் மூலமாக பதிலளித்து அந்த பலிகளை அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்ததற்கு ஒரு அத்தாட்சி, ஒரு அடையாளம், ஒரு நிரூபணம், ஒரு சான்று அங்க இருக்கு. தாவீதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இல்லையா, தாவீதுனுடைய அப்பா ஈசாய்க்கு முன்னொரு காலத்துல எப்படி இருந்தாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்த்தா அந்த பட்டியல் இருக்குல்ல. தாவீதுடைய அப்பா ஈசாயோட அப்பா ஓபேத்துடைய அப்பா போவாஸுடைய காலத்துல எப்படி இருந்தது? ரூத் 4வது அதிகாரம் வசனங்கள் 7 வாசிக்கிறேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. சொத்து பிரிக்கும் போது, உயில் எழுதும் போது, ஒரு உறவினருடைய சொத்தை மீட்கும் போது, அதை 7வது வருஷத்திலேயோ அல்லது 49வது வருஷத்திலேயோ அதை மீட்கும் போது, அல்லது இன்னொருத்தருடைய பேருக்கு அதை மாற்றும் போது, பழைய இஸ்ரவேல் கலாச்சாரத்தின்படி மூத்த சகோதரனுக்கு பிள்ளை இல்லாத போது, அந்த பிள்ளை இல்லாமல் வம்சம் இல்லாமல் மூத்த சகோதரன் இறந்து போனால், அந்த மூத்த சகோதரனுடைய மனைவியாகிய அந்நிய தம்பி திருமணம் பண்ணி பிறக்கிற ஆண் பிள்ளைய மூத்த சகோதரனுடைய சொத்துக்கு வாரிசாக அவனுடைய பேர் வழங்கப்படணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கம், ஒரு மரபு அல்லது ஒரு கலாச்சாரம். அப்ப இருந்த பழக்கம் என்ன? மீட்கிறது, மாற்றுகிறது, சகல காரியத்தை உறுதிப்படுத்துகிறதற்கு உறுதிப்பாடான செயல் என்ன? ஒருவன் தன் பாதரட்சியை கயற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கயற்றி போட்டான். இப்படிதான் போவாஸ்க்கும் ரூத் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு யூத பின்னணியில இல்லாத ஒரு மோவாப்பிய பெண் ரூத்துக்கு ஒரு பேரனாக தாவீது இருக்கிறார். ஆனா அந்த தாவீதும் யோனத்தானும் ஒரு உறுதிப்பாடு பண்ணும்போது இது போல ஒரு செருப்பு கைட்டிலாம் பண்ணல, அல்லது கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினது போல, இல்ல ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தது போல பழி, எந்த விதமான ஒரு பழியும் இங்க யோனத்தானும் தாவீதும் செலுத்தல. இவங்களுடைய உடன்படிக்கைக்கு அத்தாட்சி, அவங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப், அவங்களுடைய உயில் என்ன? கர்த்தரை சாட்சியாக வைத்து. அதுதான் இங்க முக்கியமானது. இப்ப நம்ம திருமணத்துல தாலி கழுத்துல கட்டுறாங்க, சில பேர் மோதிரம் மாத்துறாங்க, ஒரு சில இடத்துல பைபிள் மாத்துவாங்க. ஆனா முக்கியமா என்னன்னா, அங்க மனசாட்சி மாற்றப்பட வேண்டும். ஒரு அடையாள சின்னம், ஒரு அடையாள பொருள் மாற்றப்படுவதெல்லாம் அது கலாச்சாரம், அவங்களுடைய உணர்வு சார்ந்த காரியங்கள் தான். அப்படி பார்த்தா பெண்ணுக்கு தாலினா ஆணு கழுத்துல ஒன்றும் இல்லை, 2 பேருக்கும் தாலி கட்டணும். எப்படி 2 பேருக்கும் மோதிரம் கட்டுற பேர் 2 பேருக்கும் தாலி கட்டணும், அப்படி எதுவும் இங்க இல்லை. 2 பேருக்குமே அங்க சாட்சி எது? அவங்களுடைய மனசாட்சி, கர்த்தரே சாட்சி. கர்த்தரை வைத்துதான் அங்க ஒரு உடன்படிக்கைக்கு, திருமண ஒப்பந்தத்திற்கு 2 பேர் உடன்படுறாங்க. சங்கீதம் 15 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய கூடாரத்துல, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுகிற மனுஷி யார்? அவங்க யாருன்னா, 4வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை இல்லை இது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நிறைய பேர் பிரசங்கமும் பண்ண முடியாது. சங்கீதம் 15:4 பல பேர் எச்சி முழுங்கி பேச வேண்டிய வார்த்தை. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நம்ம எத்தனை பேர் எத்தனை ஆணைகள் இடுறோம் தெரியுமா? யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்தார்கள், யோனத்தான் தாவீதுக்கு ஆணையிட்டான்னு வாசிக்கிறோம். எத்தனை ஆணை! அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர். அது ஒரு விதமான ஒரு ஆணை தான், ஒரு உறுதி தான், ஒரு உறுதிப்பாடு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னுவோம். ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோமா? இதில் பெரிய பெரிய ஆணைகள் இருக்குது, சிறிய ஆணைகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறது, உங்களை கண்டிப்பாக நான் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடைமுறையான சிறிய ஆணைகள். பெரிய ஆணை, அதாவது ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, லாங் டேர்ம் கோல். திருமணம் என்பது லாங் டேர்ம் கோல், ஒரு நீண்ட கால ஒரு திட்டம். கல்யாணம் பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் இது நம்ம எம்காம் எடுத்து பார்ப்போம், இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்து பார்ப்போம், டாக்டருக்கு படித்து பார்ப்போம், ஃபெயில் ஆனால் வேறு படிப்புக்கு போகலான்றதுலாம் ஷார்ட் டேர்ம் கோல். திருமணம் என்பதெல்லாம் அது செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்லாம் முடியாது. ஒரு முறை நான் நேபாளுக்கு போயிருந்தப்ப 2022 போன வருஷம் நேபாளுக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு பிரதரை சந்தித்தோம். என் கூட 4 வாலிபர்கள் வந்திருந்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து. அங்கே போயிருந்தப்ப அந்த பிரதர் பேசினார். அவர் சொன்னார், எனக்கு திருமணம் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க, நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் பாட்டு பாடுறதுக்கு இந்த ஊழியர் வராரு, செய்தி கொடுக்க அந்த சுவிசேஷகர் வராரு, எல்லாம் நோட்டீஸ்லாம் அடித்து மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினார், அன்னகராக நான் இருக்கணும்னு சொல்லி. அதனால் போய் பெண் வீட்டில் சொல்லிவிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு, அப்பா அம்மாலாம் ரொம்ப அடித்தாங்க, நான் இப்போ நேபாளுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னோடனே என் கூட வந்த 4 பேரில் ஒரு சிலர் ஆணு வாயை பொழந்து அப்படியே ரொம்ப அபூர்வமாக பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் இது அப்படின்னு. நான் அமைதியாக இருந்தேன். பிற்பாடு அந்த காரில் ஏறி நாங்கள் வரும்போது இந்த 4 வாலிபர்கிட்ட சொன்னேன், ஏன் அன்னகராக கர்த்தர் அழைச்சதை நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இப்போ என்ன ஆச்சு? இப்படி தான் கர்த்தர் சொல்லுவாரா? நோட்டீஸ் அடித்து மண்டபம் புக் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் அன்னகராக அழைப்பாராம், இவர் அப்படியே விட்டுட்டு வருவாராம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு என்ன ஒரு விரதம், என்ன ஒரு பக்தின்னு சொல்லி நம்ம வாய் ஆணு பொழந்து ஏமாந்து போயிடும். ஆனால் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவர்களை தான் நம்ம பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணுமே ஒழிய சும்மா வெறுமனே ஒரு மனித சுய புகழ்ச்சிக்காக நான் அதை விட்டேன் இதை விட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப அது உணர்ச்சி வசப்படும். சில நேரத்தில் குடும்பமா ஊழியமா அப்படின்ற கேள்வி ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு கருகலான ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காரியம். அதை சரியாக நம்ம கையாளலன்னு சொன்னால் நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா குடும்பத்தையும் கவனிக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருடைய பணியையும் நம்ம செய்யணும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் யார் தெரியுமா? மத்தேயு 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது ரொம்ப கடினமான உபதேசம் என்று பல பேர் இயேசு கிறிஸ்து விட்டு போயிட்டாங்க. இதை விளங்கி கொள்றதே கொஞ்சம் கஷ்டம். மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஸோ என்னை விட அதிகமாக குடும்பத்தை நேசிக்கக்கூடாது. இது முதல் கட்டம். 2வது லூக்கா 14:26. லூக்கா 14வது அதிகாரம் 1:4. லூக்கா 14:26. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இது ஆண்டவர் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்னாரு. புரிஞ்சிக்க முடியுது மூல அறிவுக்கு, மனித அறிவுக்கு. ஆனால் தகப்பனையும் தாயும் வெறுக்கணும், மனைவி பிள்ளைகளை வெறுக்கணும், சகோதர சகோதரிகளை
தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னா வெறுக்கிறதா? எப்படி நான் வெறுக்கிறது? ஹேட் இஸ் ஓன் ஃபேமிலி. எஸ், ஈவன் இஸ் ஓன் ஃபேமிலி. தன் சொந்த ஜீவனையும் வெறுக்கணும் அப்படின்றாரு. லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அதே லூக்கா 14:33 தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அர்ப்பணிப்பினுடைய ஆழம். எப்படி நாம வெறுக்கிறது? வெறுக்க சொல்றாரு ஆண்டவர். பைபிள்ல எழுதி இருக்குது, வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதை நாம இந்த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்னு சொல்லுவாங்க. சீஷத்துவத்தினுடைய அந்த விலைக்கிரயம். மாம்சத்தில், சரீர உணர்வில், சரீர பிரகாரமான மனித அன்புல நேசிக்கிறது இல்லை. தன்னுடைய பிள்ளைங்க, குடும்பம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இங்க நாம ஆண்டவருடைய பணின்னு வந்துட்டோம்னு சொன்னா, தன் சொந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த பார்வையோடு நம்ம பார்க்கறத நம்ம நிறுத்தணும். குடும்பமா ஊழியமா அப்படின்னு வரும்போது தன் குடும்பத்தை சரியாய் நடத்தாதவங்க ஊழியத்தை நடத்தக்கூடாதுன்றாரு. அதே நேரத்தில் தலை சாய்க்க இடம் இல்லை, ஏன் பின்னாடி வரேன்னு சொல்றியே, எனக்கு வீடே இல்லை அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு இடத்துல சீஷர்கிட்ட சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்க வீட்டையாவது இதை இழந்தீங்கன்னா 100 பெறுவீங்க, அப்படின்னா 100 வீடு உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. வீடு கிடைக்கும்னு என் பின்னாடி வராத, வந்தீங்கன்னா எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனா உனக்கு 100 வீடு கிடைக்கும். அதுதான், உனக்கு இந்த வீட்டை விட்டினா 100 வீடு கிடைக்கும், 100 கிடைக்கும், ஆனா துன்பங்களோட கிடைக்கும். ஆனா வீடு கிடைக்கும்னு என் பின்னாடி வராத, வந்தீங்கன்னா எனக்கு தலை சாய்க்க இடம் கிடையாது. ஸோ அதனால அந்த கான்செப்ட் என்னன்னா, உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டதில் அதுல நஷ்டம் வந்தாலும் அதுல நாம வழி விலகாம அதை நிறைவேற்றும் போது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாம இருக்கும்போது, அவங்க யாருன்னா அவங்க தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவாங்க, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாவீது யோனத்தானும் கர்த்தருக்கு முன்பாக அவங்க ஆணையிட்டதை நஷ்டம் வந்தாலும் தவறாம இருக்கிறதுக்கு கர்த்தரை சாட்சியாக வைத்து, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் தான் எனக்கும் உமக்கும் நடுவே சாட்சி, ஏதோ உடன்படிக்கை பலியும் இல்லை, செருப்பு கைட்டியும் போடல, அவங்க தாத்தா காலத்துல செஞ்ச அந்த பழமையான முறைகள்லாம் அங்க எதுவுமே இல்லை. சவுல் பென்யமின் கோத்திரம், ஆனா கர்த்தருடைய திட்டம் யூதா கோத்திரத்துல தான் கர்த்தருடைய திட்டம் இருந்தது. தாவீதின் ஊரிலே தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். யூதா கோத்திரத்துல தான் யூத ராஜசிங்கம் வர வேண்டும். ஆனா மனிதர்கள் கேட்டுக்கொண்ட அந்த சவுல் பென்யமின் கோத்திரம். அந்த பென்யமின் கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் இப்ப திருமணம் ஆகுது. சவுலுடைய மகள் மீகாலுக்கும் பென்யமின் கோத்திரத்து பெண், யூதா கோத்திரத்து தாவீதுக்கு திருமணம் ஆகுது. நல்ல வேலைக்கு மீகாலுக்கும் தாவீதுக்கும் குழந்தை பிறக்கல. பிறந்திருந்தா அந்த ராயல் லைன்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே வந்திருக்கும். எரோபியாம் ரெகோபியாமுக்குள்ள சண்டை வந்த மாதிரி தாவீது மீகாலுடைய மகனுக்கும் எப்படி ஆபிரகாம் 2 பெரிய சந்ததியாகி இன்ன வரைக்கும் உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம், அங்க ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேலுக்கும் சாராளுடைய பிள்ளை ஈசாக்குக்கும், மாம்சத்தின்படி பெற்ற பிள்ளைக்கும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கும் தான் இன்னைக்கு உலக மையமாக இன்னைக்கு சண்டை இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு காயினுக்கும் ஆபேலுக்கும் சண்டை வந்தது. அந்த காயின் தான் ஒரு நாடாக மாறி நாட்டுக்கும் சகோதரர்களுக்குள்ளே கொலை செய்கிற மனித கொலைபாதகர்களாக காயினுடைய அந்த இரத்த வெறி இஸ்மவேல் ஈசாக்குள்ள வந்தது போல, ஏசா யாக்கோபுக்குள்ள இருந்தது போல, இங்க நல்ல வேலைக்கு தாவீதுக்கும் மீகாலுக்கும் குழந்தை பிறக்கல. பிறந்திருந்தா பென்யமின் கோத்திரத்தும் யூதா கோத்திரத்துக்கும் இணைந்த பிள்ளையாயிடும்.
2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6:23 அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மீகால் தாவீத அற்பமா என்னதுனால, கர்த்தரை கனம் பண்ணின ஒரு தேவ பிள்ளைய கனம் பண்ணாததுனால மீகாலுக்கு மரணம் அடையும் மட்டும் she was childless and she died childless. அந்த ஒரு குழப்பம் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையா அங்க காப்பாத்திட்டார். யூதா கோத்திரத்துல தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை அங்க செய்கிறார். நீங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரம் முதல் 4 வசனத்துல யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணாரு அப்படின்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20லயும் திரும்பவும் உடன்படிக்கை பண்ணாங்கன்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 23லயும் திரும்பவும் 16ல இருந்து வாசித்தீங்கன்னா, தாவீதை போய் ஒரு வனாந்தரத்துல தாவீது ஒளிந்திருக்கும் போது யோனத்தான் போய் பார்த்து தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி 1 சாமுவேல் 23:16 இருந்து, தாவீதே நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானும் தன் வீட்டுக்கு போனான். திரும்ப திரும்ப உடன்படிக்கை பண்றாங்க. 1 சாமுவேல் அங்க 18வது அதிகாரத்துல தன்னுடைய வஸ்திரத்தை, சால்வையை, பட்டயத்தை, வில்ல, கச்சையை கூட தாவீதுக்கு கொடுத்து யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்றார். ஒரு மனிதனோடு எத்தனை முறை உடன்படிக்கை, அதாவது ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை பண்ணும்போதும் ஒரு நோக்கம். இங்க யோனத்தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை வேற ஒரு நோக்கம் 18வது அதிகாரத்துல. 20வது அதிகாரத்துல செய்யப்பட்ட உடன்படிக்கை சவுலுடைய அந்த குற்றமில்லாத இரத்தத்தை கொல்லுகிற அந்த சாபத்திலிருந்து தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்காக யோனத்தான் தாவீதிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணி ஆணையிட்டு உடன்படிக்கை பண்றாரு. 23வது அதிகாரத்துல தாவீதுடைய கையை திடப்படுத்தி பயப்படாதபடிக்கு, நான் உனக்கு 2வதா இருப்பேன், நீ ராஜாவா இருப்பீர் என்று தேவனுக்குள் திடப்படுத்தி அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம திருமண நாள் வரும்போதாவது, பிறந்த நாள் வரும்போது, மகிழ்ச்சியின் நாட்கள் வரும்போது, அல்லது நம்ம மறுபடியும் நாம் பலிபீடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கிற, மீண்டும் மீண்டும் ஒப்படைக்கிற ஒரு ஒப்புரவாகுதலின் ஒப்படைக்கிற அந்த சரண்டரிங் மைண்ட் திரும்ப திரும்ப இருக்கணும். என்றைக்கோ எப்போதோ நாம் ஒப்புவித்தோம், அர்ப்பணித்தோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, என்று எண்ணப்படும் அளவும் இன்றைக்கு வரைக்கும் நான் முந்திலாம் எப்படி பைபிள் படிப்பேன், முந்திலாம் எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படிலாம் ஆராதிப்பேன், எப்படி ஊழியம் செய்வேன், தெருவில் நின்று எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நான் இன்றைக்கும் அதே தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அப்படிதான் பவுல் சொல்றார். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே இதெல்லாம் செய்யுது, நான் செய்யல, கர்த்தருடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கிருபையில நிலைத்திருந்தார். கர்த்தரோடு நாம் செய்கிற உடன்படிக்கை, அதை நாம திரும்ப 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 திரும்ப, அதனாலதான் ஆசீர்வதிக்கும் போது பிதாவாகி தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. திரும்ப 1 சாமுவேல் 20க்கு வரலாம். இப்படி 2 பேரும் உடன்படிக்கையெல்லாம் செஞ்ச பிற்பாடு யோனத்தான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, யோனத்தான் இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறாரு. தாவீது கொடுத்த ஆலோசனை என்ன? என்னை குறித்து விசாரிக்கப்படும், என்னை குறித்து விசாரித்தால், அப்படிதான் 1 சாமுவேல் 20:6 வாசிக்கிறோம். 18ல யோனத்தான் திரும்ப சொல்றாரு, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், நிச்சயம் விசாரிக்கப்படும். 2 பேருக்குமே தெரியும் விசாரிக்கப்படுவார்னு. அப்படி விசாரித்தால் நான் பெத்லேகம் போயிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லும். உங்க அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து
அது எனக்கு சமாதானமா இல்லது எனக்கு ஆபத்தா இருக்குதான்றத மட்டும் எனக்கு சொல்லு. இதுதான் தாவீது யோனத்தான்ட்ட கேட்டது. இப்ப யோனத்தான் இன்னொரு ஐடியா கொடுக்கிறார். இதை எப்படி நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றது தாவீதே? அப்ப யோனத்தானுடைய ஆலோசனை என்ன? நான் வந்து ஒரு 3 அம்பு எடுத்துட்டு வந்து அதை நான் ஒரு அந்த ஏசேல் என்னும் கல்லுகிட்ட நான் நீர் ஒளித்து கொள்ளும். நான் அந்த இடத்துல அந்த 3 அம்புகளை நான் ஏகிறேன். ஒரு பிள்ளையாண்டான ஓடி போய் எடுத்துட்டு வர சொல்றேன். இந்த இடத்துல நாம யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த பாஷை இந்த பிள்ளையாண்டானுக்கு ஒரு அந்நிய பாஷை. சில நேரங்களில் நாம் ஒருவருக்கு சொல்லுகிற தகவல் செய்தி நெருங்கியவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூரமா இருக்கிறவங்களுக்கு தான் ஓமைகள், உங்களுக்கோ இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சில பேருக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ இவைகளை அறியான், இவைகளை ஏற்றுக்கொள்ளான், இவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவன் சகலவற்றை நிதானித்து அறிகிறான். இங்க யோனத்தான் சொல்றது தாவீதுக்கு விளங்கும். நான் அம்பு நான் எய்து அது இப்புறத்தில் இருக்குன்னு சொன்னா நீர் சமாதானத்திடையே வரலாம். அது அப்புறத்திலே தூரமாக நான் எய்தால் அப்புறத்திலே இருக்கு போய் கொண்டு வான்னு சொன்னா அது உமக்கு ஆபத்து அப்படின்னு அர்த்தம். நீர் போய்விடும், கர்த்தர் உம்மை சமாதானத்தினுடைய அனுப்புகிறார் என்பதை நீர் அடையாளமாக எடுத்துக்கலாம். இப்படிலாம் இவங்க விளக்கமாக ஒரு அடைமொழி, ஒரு ரகசிய பாஷை, இதை இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. இது அந்த பிள்ளையாண்டானுக்கு புரிய போறது கிடையாது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறது மட்டும் இல்லை, நாம் பேசுகிறதுல ஒரு ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய தெளிவு, ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி, அது வெளியே இருக்கிற மாம்சத்துக்குரியவர்களா ஜென்ம சுபாவம் உள்ளவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு தேவ பயம், அவங்களுக்கு மனம் திரும்புதல், ஒப்புரவாகுதல், சுவிசேஷ பாரம், மிஷினரி ஊழியம், இதெல்லாம் என்னன்றது அவங்களுக்கு விளங்காது, சொன்னாலும் புரியாது. அது அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்படிதான் கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, அறியவும் மாட்டாங்க. அது ஜென்ம சுபாவம். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் இருக்கின்றாரு பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். யோனத்தான் பேசுறது தாவீதுக்கு விளங்குனுச்சு, புரிஞ்சது. தாவீது சொல்றது யோனத்தானுக்கு புரிஞ்சது. ஆனா இன்றைய காலத்து யோனத்தானும் தாவீதும், யோனத்தான் ஒன்று சொல்றாரு, தாவீது ஒன்று புரிஞ்சுக்கிறாரு. தாவீது ஒன்று சொன்னா யோனத்தான் ஒன்று புரிஞ்சுக்கிறாரு. பாஸ்டர் ஊழியர் ஒன்று சொன்னா விசுவாசிகள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. விசுவாசிகள் உடன் ஊழியர்கள் ஒன்று சொன்னா அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஏக சிந்தையா ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக நாம் இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல, பேசினா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு திருச்சபை கிட்ட மிஷினரி ஊழியத்தை தாங்குங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சர்ச்சிலே இங்க வாடகை கட்டுறதுக்கே பணம் இல்லை, மிஷினரி ஊழியத்தை தாங்க சொல்லி நீங்க ஏன் சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி கோச்சிக்குவாங்க. அதே இப்படி வேற மாதிரி மிஷினரி பணித்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரீங்களா அப்படின்னா நான் போறேன்னு வாங்க. அப்புறம் அங்க போயிட்டு அவங்க அவங்களே அந்த மிஷினரி பணிகளுக்கு தாங்கணும், இலங்கைக்கு தாங்கணும், வட இந்தியாவுக்கு தாங்கணும், நேபாளத்துக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சபையார் எல்லாரும் சேர்ந்து தாங்குவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தாங்கிறதா இருந்தா என் மூலமா நான் தான் தாங்கணும். உங்க மூலியமா தாங்குனா அது சபையினுடைய பொருளாதாரத்தை நீங்க திருடுறதா ஆயிடும். இதுதான் சொல்றது. ஆவிக்குரிய பார்வை இல்லாம எல்லாத்தையும் தான் செய்யணும், தன் மூலமா தான் நடக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தா தேவ பார்வையும் ஆவிக்குரிய பார்வையும் இருக்காது. இதே தான் நான் முன்னாடியும் சொன்னேன். அப்ப நான் சொல்லும் போது நான் குற்றவாளி ஆயிட்டேன்னு ஒரு ஊழியர் சொல்றாரு. ஆனா அவங்களே செஞ்சாங்கன்னா அது சரியான செயல்னு சொல்றாங்க. கொஞ்சம் நிதானித்து பாருங்க. இன்னைக்கு தாவீது யோனத்தானுடைய பாஷை அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒரு அந்நிய பாஷை இருந்தது போல நம்முடைய பேச்சு வார்த்தைகள், நம்முடைய உரையாடல்கள் ஒரு விளக்கமாக,
தெளிவாக ஆவிக்குரிய தேவ பார்வையோடு, தெளிவோடு, ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டியோடு நாம சொல்லுகிறது என்ன, புரிகிறது என்ன, இது இருந்தாதான் யோனத்தான் இப்புறத்தில் இருக்கு வான்னு சொன்னா தாவீது ஓடி இருந்தா, இல்ல அப்புறத்தில் இருக்கு போய் கொண்டு வான்னு சொல்லி தாவீது அந்த நேரத்துல யோனத்தான்கிட்ட வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தாவீதுக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு நம்மளுடைய சொந்த கையினாலே சொந்த கண்ணை குத்திக்கிறோம். ஏன்னா சுவிசேஷ பாரம், மிஷினரி தரிசனம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா ஒற்றுமை இல்லை. இணைந்து சேர்ந்து குழு முயற்சியை முழு முயற்சி அப்படின்ற அந்த குழு டீம் ஸ்பிரிட் இல்லை. நான் தான் பண்ணுவேன், எங்க பேர்ல தான் பண்ணுவோம், எங்க ஸ்தாபனம் எங்க சபை பேர்ல தான் இதை செய்யணும், நல்லது செய்ய போய் பிரிஞ்சு போனவங்க தான் எக்கச்சக்கமான பேர். ஒத்துமையா இணைஞ்சு செய்யறதை விட்டுட்டு தேவையில்லாம பிரிந்து போய் கிடக்கிறோம். கர்த்தர் அந்த அம்புகள்னால யோனத்தானும் தாவீதும் பேசினதாக நம்ம வாசிக்கிறோமே, அந்த அம்பை வச்சு யோனத்தான் தாவீதை கொன்று போட்டுறாம, தாவீது யோனத்தானை கொன்றுடாம, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஊடகங்கள், நம்ம கையில் இருக்கிற எழுத்து பணி, மேகசின்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ஊழியத்தை இன்னொரு ஊழியர்களை தாக்காம, இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை பயன்படுத்தி சரியானதை சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களுடைய கிருபையையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் புரிந்து கொண்டு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாக, உதவியாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் இணைந்து செயல்பட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், பிசாசு வெட்கப்படுவான், தேவ ஜனம் பக்தி விருத்தி அடையும். இந்த அடைமொழி, இந்த காரணமான ரகசிய மொழி இன்றைக்கு திருச்சபைக்குள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் நாம் எப்படி அந்த சுவிசேஷ நற்செய்தி மொழியால், தேவ அன்பினால் நிறையப்பட்டு எப்படி பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், நம்முடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ரகசிய நோக்கம் இருந்தது. இந்த உலகத்துக்கு திருச்சபையினுடைய நோக்கம் ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நோக்கம். சுவிசேஷ எதிரிகளால் புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு அது அந்நிய மொழியா இருக்கும். ஆனால் நமக்கு அது கர்த்தரோடு ரகசியத்தை பேசுகிற மொழி. அந்த ரகசிய மொழியை, அந்த அந்நிய உலகத்தாருக்கு அந்நிய மொழியாக இருக்கிற இந்த சுவிசேஷ பாரம் என்கிற இந்த தேவ பணியை இன்றைய யோனத்தான்களும் இன்றைய தாவீதுகளும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்படுவாங்க. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில் உடன்படிக்கையின் பழி எதுவும் செலுத்தப்படலை. காலில் இருந்த செருப்பு எதுவும் கழற்றி கொடுக்கப்படலை. கர்த்தரை சாட்சியாக வைத்து, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய தயையை எண்ணி, டியூ டு த கைண்ட்னஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மகா தயவை ஒருவருக்கொருவர் அவங்க காண்பித்தாங்க. கர்த்தர் தயவு உள்ளவர் என்பது ருசித்தவர்கள் அந்த தயவை காண்பித்தார்கள். அவங்களுக்கு முன்பாக எந்த ஒரு ஊழியரும் இல்லை, ஆலோசகர் இல்லை. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ரகசிய கேமராலாம் இல்லை. அவங்க பேசி கொண்டதற்கு எந்த எழுத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவைகளை எழுதி எங்களுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு படிப்பினையாக கொடுத்திருக்கிறீர். ரகசியமாக 2 பேரும் பேசுனதை இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் இத்தனை 2000 வருஷம் திருச்சபையில் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் தனிப்பட்ட விதத்தில் பேசும்போதும் கூட அதில் ஒரு பெரிய சரித்திரம் உண்டாக முடியும். அதில் ஒரு பெரிய ஒரு ஜீவ நதி, அந்த ஜீவ ஊற்று எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இணைந்து சபைகளும் ஸ்தாபனங்களும் ஊழியங்களும் ஊழியர்களும் இணைந்து செயல்படுவதற்கு தாவீது யோனத்தானுக்கு அருளின அந்த ஐக்கியத்தை, ஒருமனப்பாட்டை எங்களுக்கு தாரும். கர்த்தர் நீர் மீகாளுடைய வாழ்க்கையிலிருந்து கூட இன்னைக்கு பேசினீர் ஆண்டவரே. அதனால் மீகாள் தன்னுடைய மரண பரியந்தம்
அவள் பிள்ளை இல்லாமல் இருந்து இறந்து போனாள். நாங்கள் மற்றவர்கள் அலட்சியப்படுத்தாமல் அவமதிக்காமல் இருந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு தேவ ஜனங்களாய் இருக்க உதவி செய்யும். கர்த்தர் தாவீதுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கும் உம்முடைய திருச்சபையாருக்கும் அருளுவீராக. காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.